உங்களுடைய யூடியூப் சேனலுக்கு எப்படி 1000 சப்ஸ்கிரைபர்ஸை 60 நாளில் ரீச் பண்ண வைக்கலாம்னு இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். இந்த 60 நாள் டைமில் என்னுடைய சேனல் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆயிருக்கு. அது எப்படின்றது இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துச்சு பார்த்தீங்களா, அப்போருந்தே இந்த யூடியூப் சேனலில் நான் வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். அதை எப்படின்றதையும் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும், இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கணும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம சேனலில் ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். முதல் விஷயம் 2 ஸ்டெப் இருக்குது, இரண்டாவது விஷயம் ஒரு ஃபார்முலா இருக்குது. இப்போது முதல்ல அந்த 2 ஸ்டெப் இருக்கு இல்லையா, அதை பார்த்துடலாம். முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னா, உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணுங்க. இப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் சாப்பாடு தண்ணி இல்லாமல் கூட ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணியிருப்பீங்க, அது உங்களுக்கு பிடிச்ச விஷயம். இன்னொன்று, அதுக்கு சமுதாயத்தில் ஏதாவது ஒரு பலன் இருக்கா, அதனால் உங்களுக்கு பணம் கிடைக்குமா, இதை நீங்கள் யோசிக்கணும். மூணாவது என்னென்னா, நீங்கள் யாருக்காவது ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ணியிருக்கீங்களா. இந்த 3 கேள்விக்கும் நீங்கள் விடை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பேஷன் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்களுடைய பேஷன் தான் உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ். அவங்களுக்கு தான் நீங்கள் வீடியோஸ் க்ரியேட் பண்ண போகிறீங்க. அவங்களுக்கு தான் வந்து யூடியூப்பில் பணம் வருதோ இல்லையோ, வியூஸ் போகுதோ இல்லையோ, வாட்ச் டைம் கிடைக்குதோ இல்லையோ, உங்களால் வீடியோஸ் க்ரியேட் பண்ண முடியும். ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நீங்கள் டார்கெட் ஆடியன்ஸுன்றது ஒரு இனிஷியல் ஐடியாவாக இருக்கும். இந்த கிராஃப் நீங்கள் நல்லா பாருங்கள், இனிஷியல் ஐடியாவாக இருக்கும். அந்த இனிஷியல் ஐடியாவிலேருந்து நீங்கள் என்ன பண்ணணும், 5 சப் டார்கெட் எடுத்துக்கணும். வெயிட் லாஸ் இல்லை ஃபிட்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. ஃபிட்னஸ்ன்றது உங்களுடைய பேஷனாக இருக்குது. ஃபிட்னஸில் என்ன 5 சப் கேட்டகரி நம்ம எடுத்துக்கிறோம். யோகாவா, இல்லை வந்து ரன்னிங் நீங்கள் சொல்லித்தர போகிறீங்களா, இல்லை வந்து கிராஸ்ஃபிட் நீங்கள் சொல்லித்தர போகிறீங்களா, பாடி வெயிட் எக்ஸசைஸ் வந்து சொல்லித்தர போகிறீங்களா, இல்லை வந்து ஒன்லி டயட், என்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்கணும், இல்லை வந்து டயட் ஃபுட்ஸை எப்படி குக் பண்ணுறது, லீன் ஃபுட்ஸ்ன்னு சொல்கிறாங்களே, கார்போஹைட்ரேட் கம்மியாக, இல்லை வீகன் டயட் சொல்கிறாங்களே, இல்லை பேலியோ டயட் சொல்கிறாங்களே, இந்த மாதிரி டயட்டில் என்ன மாதிரி கண்டென்ட் போட போகிறீங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறமா அடுத்த ஸ்டெப் என்னன்றதை பாருங்கள். நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு கஸ்டமர் அவத்தார் வந்து க்ரியேட் பண்ணுறீங்க. கஸ்டமர் அவத்தார் என்னங்க புதுசாக எதாவது சொல்கிறீங்க, இதுக்கு நான் வந்து பேசாமல் படிக்க போய் ஏதாவது வேலைக்கு போயிருப்பேனுங்க அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. இதுதான் வந்து இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா, உங்களுடைய சேனலை நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பாட்டு வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்க வேண்டியதாங்க. அதனால் என் கூட கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். கஸ்டமர் அவத்தார்னா அவங்களுடைய பேர் என்னவாக இருக்கும், அவங்களுடைய ஊர் என்னவாக இருக்கும், எந்த ஊருக்கு நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க, அவங்களுடைய பேக்ரவுண்ட், அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட், அவங்களுடைய வேல்யூ, அவங்களுடைய சேலஞ்சஸ், அவங்களுடைய கோல்ஸ், அவங்களுடைய பையிங் பிஹேவியர், அவங்களுடைய மீடியா ஹேபிட்ஸ், நீங்கள் அவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணலாம், கீ இன்சைட்ஸ் என்ன பாருங்கள். ஒரு ஆளை பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவங்களுடைய பெயின் என்ன, அவங்களுடைய ஃப்ளக்சுவேஷன் என்ன, அவங்களுடைய டிசையர்ஸ் என்ன, அவங்களுடைய கோல்ஸ் என்ன, இதுக்கெல்லாம் நீங்கள் கண்டென்ட் க்ரியேட் பண்ணிங்கன்னா இது தாண்டா நம்ம இருக்க வேண்டிய இடம் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டென்ட் ப்ரொடக்ஷன். இந்த கண்டென்ட் ப்ரொடக்ஷன் தாங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ இந்த கண்டென்ட் ப்ரொடக்ஷன் பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னா, நான் வந்து யூடியூப் கோச்சிங் வந்து பண்ணுறேன். யூடியூப் பர்சனல் கைடன்ஸ், அதாவது டெய்லி 1 hour எய்தர் ஃபோன் மூலியமாகவோ, வாட்ஸ்அப் மூலியமாகவோ, ஜூம் மூலியமாகவோ, அதாவது உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ் யார், நீங்கள் எப்படி கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணணும், எப்படி நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோஸ் போடணும், எப்படி வைரல் கண்டென்ட் எடுக்கணும், எந்த டைமில் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணணும், இதெல்லாம் வந்து நான் டீச் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு எனக்கு கொஞ்சம் கூட இருந்து நீங்கள் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் மெயில் பண்ணுங்கள். சரிங்களா? உங்களுக்கு ஒரு மினிமமான அமௌண்ட் மந்த்லி நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டெய்லி 1 hour கோச் பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கேன். இந்த கண்டென்ட் ப்ரொடக்ஷன் வந்து எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கன்சிஸ்டண்ட்டாக வீடியோஸ் போடணுங்க, முதல் பாயிண்ட். ரெண்டாவது என்னென்னா, இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்டாக போடணும். மூணாவது என்னென்னா, சரியான நேரத்துக்கு வந்து போடணும். இப்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப் வந்து பார்த்துட்டோம். அடுத்த ஃபார்முலாவை என்னென்னு பார்ப்போம். லா ஆஃப் ஆவரேஜஸ். லா ஆஃப் ஆவரேஜஸ்னால் என்னன்றதை இப்போ பாருங்கள். நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போடணும், வாரத்துக்கு 2 வீடியோ இந்த மாதிரி நீங்கள் போடுறீங்க இல்லையா. இந்த வீடியோலாம் நம்ம எதற்காக போடுறோம், ஏதாவது ஒரு வீடியோ வைரல் ஆகணும். அந்த வீடியோ வைரல் ஆச்சுன்னா நம்மளுடைய டார்கெட் ஆடியன்ஸ் நிறைய அந்த வீடியோவில் வந்து வருவாங்க இல்லையா. அந்த ஆடியன்ஸ் என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய மற்ற வீடியோஸையும் பார்ப்பாங்க. நம்ம அவங்களுக்காக அந்த வீடியோஸ்லாம் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த டார்கெட் ஆடியன்ஸை மனசு வச்சுல தான் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்ப்பாங்க.
அப்போது அது எந்த வீடியோ வந்து வைரல் ஆகும்னு நம்மளுக்கு தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம், அதில் வந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணுறோம், இந்த வீடியோ ஒர்க் ஆகுதுன்றதை பார்க்குறோம். ரெண்டாவது அனலைஸ் டேட்டா பண்ணுறோம், அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணுறோம். இந்த வீடியோ ஒர்க் ஆகுது, இந்த வீடியோ ஒழுங்காக போகலை, அப்போ இந்த வீடியோவில் ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம். சிவாமனத சக்தின்னு நினைக்கிறேன், ஜீவா வந்து ஹீரோயினை பார்த்து சொல்லுவார், பிடிக்கலன்னா மூஞ்சி மேலே சொல்லிட்டின்னு. அது மாதிரி யூடியூப் வந்து உங்களோட வீடியோ பிடிக்கலன்னா மூஞ்சி மேலே சொல்லிடும். வியூஸ் போகலைன்னா இந்த வீடியோ யூடியூபுக்கு ஏற்ற மாதிரி இல்லை அப்படின்றது யூடியூப் சொல்லிடும். அப்போது உங்களுடைய டைட்டில் தம்ப்நெயில் இதுதான் ஒழுங்காக போகலை, அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணுங்கள், அனலைஸ் பண்ணுங்கள். அடுத்து என்னென்னா, அந்த அனலைஸ் பண்ண டேட்டா வச்சுட்டு இன்னொரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுங்கள். இதுதான் லா ஆஃப் ஆவரேஜ். இந்த லா ஆஃப் ஆவரேஜை நீங்கள் எல்லா இடத்துலையும் பயன்படுத்தலாம். எப்படின்றத நான் சொல்கிறேன் பாருங்கள். 20 வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணுறோம், அதில் வந்து எந்த வீடியோ ஒரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்த்துட்டு அந்த வீடியோவே நம்ம என்ன பண்ணுறோம், ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கோம், குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஒரு வீடியோ வந்து உங்களுடைய சேனலில் வந்து வைரல் ஆயிடுச்சு. வைரல் ஆனதுக்கப்புறமா உங்களுடைய சேனலை வந்து எல்லாருமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. அதுதான் 2வது ஸ்டெப். 3வது ஸ்டெப் என்னென்னா, 500 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண உடனே உங்கள் சேனலில் வந்து ஏதாவது ஒரு ப்ரொமோஷன் வந்து பண்ணணும். சரிங்களா? ப்ரொமோஷன்றது நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை வந்து விற்கணும், இல்லை ஏதாவது ஒரு சர்வீஸ் வந்து நீங்கள் ஆஃபர் பண்ணணும். இந்த மெயில் ஐடி காண்டாக்ட் பண்ணுங்கள், இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சொல்லணும். 4வது என்னென்னா, உங்களுக்கு வந்து நிறைய என்கொயரிஸ் வரும். இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, லா ஆஃப் ஆவரேஜ்னு. இப்போ உங்களுக்கு நிறைய பேர் என்கொயரி வருவாங்க, அதில் சில பேர் வாங்க மாட்டாங்க. அதில் என்ன தவறு பண்ணியிருக்கேன்றதை நீங்கள் பாருங்கள், அதை அனலைஸ் பண்ணுங்கள், புது ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணி மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் கன்வெர்ட் பண்ணுங்கள். கன்வெர்ட்டுன்றது அவங்கள வந்து பேயிங் கஸ்டமர்ஸாக, அவங்க வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பணம் கொடுக்கக்கூடிய ஒரு கஸ்டமர்ஸாக நீங்கள் மாற்றுங்க. கொஞ்சம் பர்சனலாக நீங்கள் வந்து கோச் பண்ணுங்கள். இந்த விஷயங்கள்லாம் எனக்கு வந்து எனக்கு வந்து புரியல, சில விஷயங்கள் புரியல, எனக்கு கூட இருந்து என்னுடைய ஜானருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கோச் பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, மந்த்லி ஒரு அமௌண்ட், மினிமமான ஒரு அமௌண்ட்டு தான். நம்ம வந்து டெய்லி உங்களுக்கு நான் வந்து 1 hour ஃபோன் கால்லையோ இல்லை வாட்ஸ்அப் மூலியமாகவோ இல்லை வந்து ஜூம் மூலியமாகவோ உங்களை நான் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு நான் வந்து கோச் பண்ணுவேன். என்ன கண்டென்ட் போடணும், உங்களுடைய தம்ப்நெயிலை வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும், இது எல்லாத்தையுமே நான் வந்து கேட்பேன். அதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் தாராளமாக மெயில் பண்ணலாம். வாட்ச் டைம் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோவும் கிளிக் பண்ணி பார்க்குறவங்க போய் பாருங்கள். நான் இதோட ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன், நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி என்னுடைய சேனலை வந்து எவ்வளோ நாள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க, என்னென்ன லேர்ன் பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன, உங்களுக்கு வந்து என்ன பிரச்சனைகள் இருக்குது, இதெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா தயவு செஞ்சு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒவ்வொரு கமெண்ட்டுமே படிச்சுக்கிட்டு இருக்கேன், ஒவ்வொரு கமெண்ட்டுக்குமே ரிப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன். என்னுடைய சேனலில் போய் பார்த்தீங்கனாலே தெரியும். நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.